ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 10. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நானும் உங்களோட சாரி பண்ண போகிறேன். நான் டீடாக்சிஃபையர் ட்ரிங்காக கொஞ்சம் லெமனும் ஹனியும் போட்டு சுடு தண்ணியில் ஸ்குவீஸ் பண்ணி குடிச்சிட்டேன். என்னோடய சாரி மீல் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பாரும், சிக்கன் வந்து எண்ணெயே போடாமல் ஜஸ்ட் மசாலா போட்டு லோ ஃப்ளேமில் தண்ணியிலேயே பாயில் பண்ணி அதை சாப்பிட போகிறேன். ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஹெல்தியான ராய்த்தா. உங்களுடைய சேரீ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் சடனாக மழை, மேலே சாம்பார் வெங்காயம் எல்லாம் காய வச்சுருந்தேன், எல்லாமே நனைஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து நான் வந்து காய வச்சேன். என்னன்னு தெரியல, இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய இஃப்தியாரி மீல் ஆஸ் யூஷுவல் ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கலந்த மாதிரி தான். ஸோ நான் கொஞ்சம் சப்போட்டா, பனானா, ஆப்பிள் கலந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பேக்கப் மீலுக்காக இன்றைக்கி நான் பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும் பன்னீர் வந்து எவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லிட்டு. ஸோ பன்னீரை வந்து லைட்டாக எண்ணெய் போட்டு மசாலா போட்டு நான் கிரில் பண்ணிக்கிட்டேன். அதோடு நான் கேப்சிகமும் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீரை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் அண்டு உப்பு, இது 3 ஐட்டம் போதும். நல்லா கலந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே பன்னீரை வந்து ஸ்லோவாக க்ரில் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸில் வந்து பன்னீரோட க்ரில்லிங் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலை மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதுலேயும் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தவாலேயே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேப்சிகம் அதில் சேர்த்துட்டு இதையும் நாம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து க்ரில் பண்ணிக்கும். அந்த மசாலா வந்து அந்த கேப்சிகமில் நல்லா அப்சர்வ் ஆகிடும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன, ஒரு டூத்பிக் எடுத்துக்கோங்க, ஒரு கேப்சிகம், ஒரு பன்னீர், அகெயின் ஒரு கேப்சிகம் சொல்லிவிட்டு நல்லா கொஞ்சம் லைவாக அட்ராக்டிவாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது ஹெல்த்தியும் தான். நாங்கள் வந்து ஒரு 5 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மியாலி ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு நான் இன்டேக் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கும் நான் உங்களோட ஹெல்த்தியாக என்னோடய இஃப்தியாரி மீல் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா நீங்களும் இதே மாதிரி என்னோட ஹெல்த்தியாக செஹரி அண்ட் இஃப்தியாரி மீல் செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 நாளில் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆச்சா லாஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.